இருட்டும் வெறுப்பு நிறைஞ்ச உலகத்துல கிருபையும் அன்பும் நிறைஞ்ச தேவன் ஒருவர் இருக்கிறார். Yes, you can live. Yes, there is hope. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவர் சிலுவையில செஞ்சு முடிச்ச வேலையின் நிமித்தம் நீங்க ஜெயிக்க முடியும். Yes, you can enjoy life. ஆமென். இன்னொரு தடவை நல்லா கரங்களை தட்டலாம் இயேசுவுக்கு. அவரை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. அவர் தூயவராக இருக்கிறார். நம்மளுக்காக இறங்கி வந்து அவரோட தலையை கீழே போட்டதுனால தான் இன்னைக்கு அவர் நம்மளோட தலையை உயர்த்த போகிறார். அதான் நம்ம வசனத்தில் பார்க்குறோம். தேவன் நம்மளை வாலாக்காம தலையாக மாற்றுறாராம். தலையாக மாற்றுறதுனால பாருங்களேன், எல்லா இடத்துலையுமே தேவன் நம்மளை தலை நிமிர செய்ய போகிறார். எங்கேயுமே தலை குனிஞ்சு நம்மளை வெட்கப்பட்டு போக விடாத தேவன் நம்மளோட தலையை உயர்த்த போகிறார். ஆமென். அதனால நல்லா கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி தேவனோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாமா? நல்லா கரங்களை தட்டலாம் சந்தோஷமா. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இந்த பாடலை பாடும்போது தெரிஞ்சவங்க எல்லாருமே எங்க கூட சேர்ந்து தேவனோட நாமத்தை உயர்த்தலாமா? தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. வேலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. வேலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவர். எவ்வளவு பேர் சொல்றீங்க? நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. சொல்லமா? தலை தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. வேலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. வேலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை. நல்லா கரங்களை தட்டி நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்த சிறுமையை சீதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்த சிறுமையை சீதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. எல்லாருமே சேர்ந்து நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர். சொல்லமா? நம் கர்த்தர், நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நம்
கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. சேர்ந்து சொல்லலாம் எல்லாருமே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. சொல்ல சிலுவையில் எந்த சிறுமையை சீதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார், வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்த சிறுமையை சீதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார், வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. சொல்ல நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு அவரை போல யாருமே இல்லை. நன்றி இயேசுவே. சத்தங்களை உயர்த்தி சொல்லாமா? நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீங்க மாத்திரம் போதுமே. கொஞ்ச நேரம் அப்படியே சத்தங்களை உயர்த்தி சொல்லாமா? அப்பா நீங்க நல்லவர், நீங்க பெரியவர், நீங்க போதுமானவர், நீங்க நல்லவரா இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை மாற்றம் சொல்லாமா? அப்பா நீங்க நல்லவர், நீங்க நல்லவரே இயேசு. சொல்லாமா? உம்மை போல யாருமே இல்லை இயேசப்பா, அவரை போல யாருமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம எங்க போய் தேடி பார்த்தாலும் அவரை போல நம்மளால யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அவர் அவ்வளோ நல்லவரா இருக்கிறார். உங்களை போல யாருமே இல்லை இயேசுவே, உங்களை போல யாருமே இல்லை. சொல்லாமா? உங்களை போல யாருமே இல்லை இயேசப்பா, உம்மை போல யாருமே இல்லை, உம்மை போல யாருமே இல்லை இயேசுவே. நீங்க பெரியவர், நீங்க போதுமானவர் இயேசுவே, நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர். கொஞ்ச நேரம் நன்றி செலுத்தலாமா? நீங்க போதும் இயேசப்பா, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் இயேசுவே. நீங்க போதுமானவர், நீங்க போதுமானவர், சர்வ வல்லவர். ஓ நீங்க வந்தா சூழ்நிலைகள் மாறும். ஓ ஹalleluya.
சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரா வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரா வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீன பலனாய் மாறுமே, சுகவீன சுகமாய் மாறுமே. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். பலவீன பலனாய் மாறுமே, சுகவீன சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நல்ல கரங்களை தட்டி நல்ல தேவனுக்கு நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. நீங்க போதும் ஆவியானவர், நீங்க கூட இருக்கிறதுக்காக நன்றி. நீங்க பெரியவரே இயேசுவே,
நீங்கள் பெரியவர். இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்தீங்களா, அதுக்காக நன்றி. உங்களோட பிரச்சனத்தினால எங்கள்கிட்ட நீங்கள் வெளிப்பட்டதுக்காக நன்றி ஏசப்பா. மீதி இருக்கிற பாகத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துறப்பா. உங்களோட வார்த்தைக்காக எதிர்பார்க்குறோம். உங்கள் வார்த்தையின் மூலிமா எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. எல்லா விஷயமும் கையில் ஒப்பு கொடுத்துரும் ஏசப்பா. மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். அருமையான இந்த நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இந்த வருஷம் கர்த்தர் வச்சிருக்கிற ஒவ்வொரு மேன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை. அவரை போல நம்மளை வழி நடத்த, நம்மளை பாதுகாத்து, நம்மளை முன்னாடி கொண்டு செல்கிற ஒரு தேவன் யாருமே இல்லை. அவரை நம்பினவங்க வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அதை? ஹல்லேலூயா, கம் ஆன். கர்த்தர் நல்லவர். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு ஒரு தீமை கொடுத்துருக்கிறார், ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். நம்மளுடைய சர்ச்சில் இணைஞ்சிருக்கிற, நம்முடைய சர்ச் ஊழியத்துக்கு இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தர் தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். ஏற்கனவே நீங்கள் நம்மளுடைய விஷன் சர்வீஸையும் பார்த்துருப்பீங்க. விஷன் சண்டே சர்வீஸையும் விஷனையும் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். கம் ஆன், 2025 இஸ் த இயர் ஆஃப் answered prayers and divine success. chat boxல அதை டைப் இன் பண்ணுங்க. answered prayers and divine success. இதை தான் கர்த்தர் இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் என்னுடைய உள்ளத்தில் போட்டு வச்சிருக்கிறாரு. நம்ம அனைவருக்கும் இந்த வருஷம் எதிர்பாருங்க answered prayers. பல வருஷங்களாக நீங்கள் காத்துட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் இந்த வருஷம் நடக்கும்ன்றதை நீங்கள் நம்புங்க. அந்த வாசலை கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏற்படுத்திட்டார். See, a change has already happened in the spiritual realm. உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுடைய ஆரோக்கியத்தில், உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் தொழில் ரீதியாக God has changed something. கர்த்தர் ஏற்கனவே ஆவிக்குரிய மண்டலத்தை செய்ததை தான் டிக்ளேர் பண்ணுறாரு. அவர் எதை டிக்ளேர் பண்ணுறாரோ அதை செய்து முடிப்பார். Hallelujah. If God has declared to us, that means the changes happen. Not in the visible realm. Some of us, we've already started to see it in the visible realm, but it has begun in the invisible realm. ஆவிக்குரிய மண்டலத்தில் அது நடக்க கர்த்தர் துவங்கிட்டாரு. அதனால் நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம், அதை பெற்றுக்கொள்ள போகிறோம்னு சொல்லி நம்ம முன்னாடி போகிறோம். ஆமென் சொல்லுங்க. answered prayers and divine success. பதிலளிக்கப்பட்ட பிரார்த்தனைகளும் தெய்வீக வெற்றிகளை அனுபவிக்கிற வருஷத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அப்போது ஏற்ற காலத்துக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிருக்கிறோம். ஹார்வெஸ்ட் சீசனுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கிறோம். எப்படி அதை நம்ம அந்த மேன்மையும் அந்த வெற்றியையும் அந்த ஆன்சர்ட் ப்ரேயர்ஸை எப்படி அனுபவிக்கிறது அப்படின்ற ஒரு முக்கியமான ரகசியத்தை தான் இந்த டீச்சிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி, ரெடியாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். Come on, let's go to Hebrews chapter 4 and verse number 16. எபிரேயர் 4 அதிகாரம் 16 வசனம். இந்த வருஷம் கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிற இந்த அறுவடைகளை, இந்த ஆன்சர்ட் ப்ரேயர்ஸையும் அந்த அனுபவத்தையும், டிவைன் சக்ஸஸ் அப்படின்ற அந்த அனுபவத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறது, அதுக்கான ஒரு ரகசியம் இந்த வசனத்தில் இருக்குது. உங்களுக்காக படிக்கிற கவனிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். Let us come boldly to the throne of grace to receive grace and mercy in times of need to help. Hallelujah. கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? How do you receive grace and mercy? எப்படி பதில்களை பெற்றுக்கொள்றது? தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். தைரியமாய், போல்ட்லி தைரியமாய் சேர கடவும். கர்த்தரம் நம்ம எல்லாரையுமே தைரியமாக இருக்கணும்னு சொல்லி நம்மளை ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாரு, என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் God wants us to come into the throne of grace with bold prayers. தைரியமான ஜெபம். இன்னொரு வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன். எபேசியர் 3 அதுடைய 12ஆம் வசனம். Ephesians 3 and verse number 12. அவரை பற்றும் விசுவாசத்தால், அவர் விசுவாசத்தினால அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. Because we put our faith in Jesus, we have been given boldness and a strong faith, a sure confidence to enter into His presence, to draw close to God. Boldness. யாராவது சாட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம். போல்டு ப்ரேயர்ஸ்ன்னு போடுங்க.
தைரியமான ஜெபங்கள், துணிச்சலான ஜெபங்கள்னு நான் இன்னைக்கு இதை டைட்டில் பண்ணுறேன் பாருங்க. 2025ல் நம்மளுடைய ஜெபங்கள் துணிச்சலான ஜெபமாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுகிறார். God wants us to pray bold prayers in 2025. உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்கள், pray bold prayers in 2025. தைரியமான ஜெபங்களை ஏறிடுங்க 2025ஆம் ஆண்டில். துணிச்சலான ஜெப வாழ்க்கைக்குள்ளே போகலாம், துணிச்சலான ஜெபத்தின் வழக்கத்துக்குள்ளே நம்ம போகலாம். நம்ம ஜெபங்கள் துணிச்சலான ஜெபமாக இருக்கணும். God wants us to pray big prayers, bold prayers, not necessarily lengthy prayers, but bold prayers. இப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? இந்த அளவுக்கு ஜெபம் பண்ண முடியுமா? இதெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்வாரா? இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உனக்கு பதிலளிக்கப்பட்ட பிரார்த்தனைகள் வேணும்னா, தெய்வீக வெற்றிகள் வேணும்னா, if you want answered prayers and divine success, supernatural success, extraordinary results in your life, then you've got to pray extraordinary prayers. You've got to pray bold prayers. தைரியமான ஜெபங்கள், தைரியமான ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும். இந்த நாசம் மோசம் நிறைஞ்ச உலகத்தில் இந்த வருஷம் தைரியமாக நம்ம ஜெபிக்கலனா கர்த்தருடைய நிறைவை நம்ம காணப்படாதபடிக்கு போயிடும்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்க. ஆனால் யார் யார் தைரியமாக ஜெபிக்கிறோமோ, யார் யார் போல்டாக ஜெபம் பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுக்குறோமோ, கர்த்தருடைய மாபெரும் வெற்றிகளை நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம தொழில் நல்லா இருக்கும், நமக்கு ஏற்ற வெற்றிகளை நம்ம அடைய போகிறோம். அதுக்கான ரகசியம் என்னது? போல்டு ப்ரேயர்ஸ். கமான், சத்தமாக கைவேற்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஐ வில் ப்ரே போல்டு ப்ரேயர்ஸ் இன் 2025. இந்த 2025ஆம் ஆண்டில் நான் தைரியமான ஜெபங்களை ஏறெடுப்பேன், துணிச்சலான ஜெபங்களை செய்வேன். I will pray bold prayers. Bold prayers நம்ம பண்ணுறது இந்த வருஷத்தில் மிக முக்கியமான ஒரு ரகசியமாக இருக்க போகுது. வேதத்தில் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் சேர்ந்த பெண்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தைரியமாக முன்னேறினதுனால ஒரு சில ஆசீர்வாதங்களை அவங்க பார்த்தாங்க. அவங்க கிட்ட இருந்து 3 ரகசியங்களை நம்ம பார்க்க போகிறோம். We're going to learn what happens when we pray bold prayers. Amen. நம்முடைய வாழ்க்கைகளை துணிச்சலான ஜெபம் எப்படி பாதிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க எல்லாரும் இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம போகலாம். நம்பர்ஸ் சாப்டர் 27. ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் இது. ஒரு பிரமாணத்தை கர்த்தர் மாற்றி அமைக்கிற மாதிரி இந்த சம்பவம் கொண்டு வந்துருச்சு அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுங்க. கோ டு நம்பர்ஸ் சாப்டர் 27. என்னாகமம் புத்தக கர்த்தர் எதுக்காக கொடுத்துருக்கிறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பேர்கள் அந்த வரிசை பட்டியலெல்லாம் எழுதுறதுக்காக கர்த்தர் இந்த புத்தகத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. இதில் ஜீனியாலஜிஸ் இருக்குது, இவங்களை பெற்றெடுத்தாங்க, இந்த கோத்திரத்தில் இத்தனை ஜனங்க. இந்த நம்பர்ஸ் புத்தகத்திலேருந்து தான் நம்ம கேல்குலேட் பண்ண முடியுது 6 லட்சம் பேர் யுத்த வீரர்கள் இருந்தாங்கன்னு. 6 லட்சம் பேர் யுத்த வீரர்கள் இருந்தாங்கன்னா 30 லட்சம் ஜனங்க இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கேல்குலேஷனுக்கு நம்ம வர்றோம். ஸோ 3 மில்லியன் ஜூஸ்ன்னு அப்பப்போ சொல்லுவோம் இல்லையா? நம்ம எப்படி சொல்கிறோம்? நம்ம அதை கர்த்தர் 30 லட்சம் ஜனங்களை எகிப்து வெளியே கொண்டு வந்தார். எதை வச்சு சொல்கிறோம்? இந்த நம்பர்ஸ் புத்தகத்தில் இருக்கிற லிஸ்டிங்ஸ் படித்து தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம. சரியா? இப்போது ஒருத்தருடைய ஜீனியாலஜிஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த இடத்துல ஒரு முக்கியமான சம்பவத்தை கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. நான் உங்களுக்கு படித்தே காமிச்சிடறேன் பாருங்க. முதல் 4 வசனத்தை படிக்கலாம் நம்ம. நல்லா கவனிங்க. கொஞ்சம் வித்தியாசமான சம்பவம், ஆனால் ரொம்ப முக்கியமான சம்பவம். யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலியாத்துக்கு பிறந்த எப்பேருக்கு புத்திரனாயிருந்த ஜிலோப்பியாத், இங்கிலீஷில் வந்து ஜிலோஃபிஹாட் அப்படின்னு இருக்கும். ஜிலோப்பியாத்தின் குமாரத்திகள் ஆகிய, அவருக்கு குமாரர்கள் இல்லை, குமாரத்திகள் தான் 5 பேர். யார் யார் அது? மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்ஷால் என்பவர்கள் வந்து. ஓகே, கவனிச்சிங்களா? அப்போ த்ரிஷான்னு ஒரு பொண்ணுக்கு பேர் வச்சுக்கிறாரு அவங்க அப்பா. 5 பேர் பாருங்க, 5 பேர் இந்த குமாரத்திகள். ஆல்ரைட், ஸோ ரிமெம்பர் திஸ். ஒரு சில பேர் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கீங்க. கம் ஆன். 5 daughters. He does not have sons, he has 5 daughters. ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பதாக நின்று இந்த 5 பேர் ஒரு நாள் மோசஸ்ட்ட வர்றாங்க. ஆரோனில் இப்போ இல்லை, அவருடைய குமாரன் எலியாசர் இருக்கிறாரு. அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க, தைரியமாக நிற்கிறாங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், போல்டு ப்ரேயர்ஸ். கம் ஆன், ஆர் யூ ரெடி? அந்த தீமை இதில் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. இன்னத்துக்கு இவ்வளோ தைரியமாக வந்து என்னங்க தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க, எங்கள் தகப்பன் வனாந்தரத்திலே மரணம் அடைந்தார். அவர் மரிச்சிட்டார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராக்கின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. அவர் ரொம்ப முக்கியமான ஒரு துன்மார்க்கத்தனத்தினால மரிச்சு போனவர் இல்லை, கோராவின் கூட்டத்தார் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை.
அப்புறம் பாருங்க, எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். வாட் போல்ட் பிரேயர் இஸ் திஸ்! என்ன மாதிரி தைரியமான ஒரு வேண்டுகோள் இது பாருங்க. அவங்களுடைய பிரமாணத்தின் பிரகாரம், அந்த நாட்களில் கர்த்தர் மோசேக்கு கொடுத்த பிரமாணத்து பிரகாரம் என்னன்னா, இன்னும் இவங்க கானான்குள்ளேயே போல, நல்லா கவனிங்க, வனாந்தரத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றார், கானான் தேசத்துக்குள்ளே போயிட்ட பிறகு 12 கோத்திரத்து ஜனங்களுக்கும் 12 இடத்துல கானான் தேசத்தை நான் பிரித்து கொடுத்துட போகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். யோசுவா தான் அதை செய்கிறார். நல்லா கவனிங்க, தெளிவாக கவனிங்க. முக்கியமான ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை இதில் கற்றுக்க போகிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, மகள்களுக்கு, குமாரத்திகளுக்கு காணியாட்சி இல்லை. யூ டோன்ட் கிவ் லேண்ட் ஆஸ் an inheritance to daughters சொல்கிறாரு. காரணம் என்னன்னா, அந்தந்த கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட காணியாட்சி அந்தந்த கோத்திரத்துக்குள்ளவே இருக்கணும். இப்போ குமாரத்திகள் திருமணமாகி எந்த குடும்பத்துக்கு போகிறாங்களோ அந்த கணவருடைய காணியாட்சிக்கு அவங்க பங்காளராக மாறுறாங்க. ஆல்ரைட், they are not at a loss. They get to enjoy the inheritance of their husbands. How many of you are with me? ரைட். ஸோ அவங்க கணவருக்கு கிடைக்கிற காணியாட்சி அப்படின்னா, அவங்க கணவருடைய தகப்பன் கிட்ட இருந்து வர்ற அந்த லேண்டு, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் அவங்க கணவருக்கு வருது இல்லையா? இவங்களும் கணவரும் இணைஞ்சதுனால கணவருடைய அந்த இன்ஹெரிட்டன்ஸை இவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஆல்ரைட். ஸோ தகப்பனுடைய இன்ஹெரிட்டன்ஸ், தகப்பன் கொடுக்குற அந்த லேண்டு குமாரர்களுக்கு தான், குமாரத்திகளுக்கு இல்லை அப்படின்னு கர்த்தர் பிரமாணத்தில் கொடுத்துட்டார். ஆனால் இந்த 5 குமாரத்திகளுடைய பிரச்சனை என்னன்னா, சரி, எங்கள் அப்பாவுக்கு மகன் இருந்தால் எங்கள் அப்பாவுடைய பேர் அப்பாவுடைய மகன் மூலமாக கண்டினியூ ஆகும். ஏன்னா அப்பாவுடைய நிலம் மகனுக்கு போகுது, அதாவது அவங்களுடைய சகோதரனுக்கு போகும். சகோதரன் இருந்திருந்தா அப்போ அப்பாவுடைய பேர் அழிஞ்சு போகாது, இல்லைனா ஒளிஞ்சு போகாது, இஸ்ரவேலுடைய வம்ச வரலாறுல காணாமல் போகாது. ஆனால் இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு குமாரர் இல்லையே, அவர் செத்துட்டாரே. இப்போ கானானுக்குள்ளே போகும்போது எங்கள் அப்பாவுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் காணியாட்சியை பிரித்து கொடுக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு மட்டும் கொடுக்காம போயிடுவீங்க, எங்கள் அப்பாவுடைய பேர் காணாமல் போயிடும். எங்கள் அப்பாவுடைய பேர் ஏன் காணாமல் போகணும்? எங்கள் அப்பாவுடைய பேர் கண்டினியூ ஆனால் நல்லா இருக்குமே. அதனால குமாரர்கள் இல்லாத பட்சத்தில் குமாரத்திகளுக்கு காணியாட்சி வரும்படி கட்டளை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Come on, how many of you already love these daughters of Zelophehad? Very bold, வெரி போல்ட். ரொம்ப துணிச்சலாக போய் கேட்குறாங்க, எங்கள் அப்பாவுக்கு மகன் இல்லை, அதுக்கு நான் ஒரு பேர் ஒன்றும் இல்லாமல் போயிடணுமா? மகன் இல்லைன்னா என்ன? ஏன் எங்கள் அப்பாவுடைய சகோதரர்களுக்கு டைரெக்டாக சொத்து போகிற மாதிரி எழுதியிருக்கிறீங்க? குமாரர்கள் இல்லாத பட்சத்தில் குமாரத்திகளுக்கு கொடுங்க, அப்போ தான் எங்கள் மூலமாக எங்கள் அப்பாவுடைய பேர் கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் கொடுக்குறாங்க. வாட் இஸ் திஸ் போல்ட் ப்ரேயர்? இமேஜின் பண்ணுங்க, இன்னும் கானான்குள்ளவே போல. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஃபெய்த், ஃபெய்த். இன்னும் கானானுக்குள்ளவே போல, ஆனாலும் கானானுக்குள்ள அவங்களுக்கு கிடைக்க போற காணியாட்சியை பத்தி ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்க. அது பேர் விசுவாசம். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இந்த வருஷம் மேன்மைகளை வைத்திருக்கிறார்? ஹalleluya. See, before you can see your promises, you have to say yes to the promise of God. எத்தனை பேர் yes ன்னு சொல்ல முடியும்? Come on. இன்னும் கானானுக்குள்ளவே போல, கானானுக்குள்ள எங்களுக்கு காணியாட்சி வேணும்னு இப்பவே அவங்க அப்ளிகேஷன் போடுறாங்க. அது பேர் faith. Faith மட்டும் இல்ல, bold faith. You see what happens when you have bold faith? அத்தனை பேருக்கும் வெறும் பேரை மட்டும் கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் ஜிலோஃபியாடுடைய குமாரத்திகளுடைய பேர்களை கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க, குமாரர்கள் பேர் மட்டும் ரெக்கார்ட் ஆகிற இடத்துல குமாரத்திகள் பேரை கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்களுடைய வேண்டுகோளுடைய கதையை எழுதி வைக்கிறாரு. அவங்க என்ன கேட்டாங்கன்றதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாரு. காலகாலத்துக்கும் அவங்க நாமங்களையும் அவங்களுடைய கோரிக்கையை நம்ம மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் அவங்கள ஒரு சாம்பியன்ஸாக ஏற்படுத்துறார். Are you ready? You know what bold prayers will do to you? துணிச்சலா நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும் தெரியுமா? எழுதிங்க பார்க்கலாம். Point number 1, bold prayers make champions of faith out of God's people. Let me say that again. Bold prayers make champions of faith out of God's people. துணிச்சலான ஜெபங்கள் என்ன செய்யுதுன்னா, தேவ ஜனங்களை விசுவாச வீரர்களா மாத்துது. Hallelujah. What an important statement this is.
when you pray bold prayers, ஆண்டவரே எனக்கு இது தேவை, என் குடும்பத்துக்கு இது தேவை, உங்கள் வாக்குத்தத்தத்தில் நான் பார்க்குறேன், எனக்கு நீங்கள் செய்வீங்க, எனக்காக நீங்கள் மரிச்சிங்க, ரத்தத்தை சிந்துனீங்க, என் பிள்ளைக்கு இது வேணும், என் ஊழியத்துக்காக இது வேணும், என் வாழ்க்கைக்காக இது வேணும், எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுங்க, நான் இயேசு அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும், நான் சுவிசேஷத்தை நான் பரப்பணும், நான் பிரசங்கிக்கணும், நான் ஊழியம் செய்யணும். இந்த போல்டு ப்ரேயர்ஸை கர்த்தர் விருப்பப்படுகிறார். எந்த அளவுக்கு விருப்பப்படுகிறார்னா அதான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறார். இந்த பொண்ணுங்க வந்து இப்படி கேட்டாங்கன்னு எழுதி வைன்றார் மோசஸ் கிட்ட. ஏதுப்பா நீ எழுதி வை, வரப்போகிற சந்ததிகள் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டோம். போல்டாக என்கிட்ட கேட்க வந்தால் நான் பிரியப்படுறேன், தைரியமாக என்கிட்ட பேச வந்தால் அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். இட் ப்ளீசஸ் மை ஹார்ட். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம். ஆனால் விசுவாசத்தோட கர்த்தரிடத்தில் வரும்போது, துணிச்சலான விசுவாசத்தோடு வரும்போது, அவரை பிரியப்படுத்தாமல் இருப்பது, அவர் பிரியப்படாமல் இருப்பது கூடாத காரியம். எந்த அளவுக்கு பிரியப்படுவார்னா பேர்களை எழுதி வச்சு காலகாலமாக நம்மளை ஜனங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவார். இதுதான் கர்த்தருடைய தயவு. Bold prayers will make you a champion. Do you want to be a champion in the kingdom? Come on, எத்தனை பேர் ஒரு சாம்பியனாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் குடும்பத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்தில், இந்த சந்ததிக்காக. எத்தனை பேர் உங்கள் விசுவாசத்தினால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும்னு விருப்பப்படுறீங்க? Come on. If you want to be a champion in this generation, you have to be a person of bold prayers. துணிச்சலான விசுவாசத்தின் ஜெபத்தை நம்ம ஜெபிக்க கற்றுக்கணுமா இருக்குது. Hallelujah. Very very important. பாருங்க, bold prayers make champions out of the people of God. வேதத்தில் பார்க்குறோம், நம்ம துணிச்சலாக ஜெபம் பண்ணவங்க தான், துணிச்சலாக செயல்பட்டவங்க தான் ஹீரோஸ். மூவிஸில் கூட பாருங்கள், துணிச்சலாக செயல்படுறவங்க தான் ஹீரோ, துணிச்சலாக செயல்படுறவங்க தான் தலைவர்களாக இருக்க முடியும். வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லீடர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்? ஃபாலோவர்ஸ் வெயிட் ஃபார் எ சொல்யூஷன், லீடர்ஸ் ஃபைண்ட் அ சொல்யூஷன். இஃப் யூ வாண்ட் டு பி எ லீடர் இன் யோர் கம்பெனி, உங்கள் கம்பெனியில், உங்களுடைய ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தலைவனாக இருக்கணுமா, போல்டாக மூவ் எடுங்க. துணிச்சலாக இருக்கிறது தான் ஒருத்தனை தலைவனாக மாற்றுது. அதுதான் அவனுடைய குவாலிஃபிகேஷன். என்னுடைய பாஸ்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவரை போய் நான் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், பாரு கிரேஸ்வின், விசுவாசன்றது ரிவால்வர் மாதிரி, துணிச்சல் இருந்தால் தான் அதை சுட முடியும், அதை பயன்படுத்த முடியும் அப்படின்றார். அப்படின்னா ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் ஒரு ரிவால்வரை கொடுத்துருக்கிறார், விசுவாசன்ற ரிவால்வரை கொடுத்துருக்கிறார். வியாதிக்கு எகெயின்ஸ்டா, பலவீனத்துக்கு எகெயின்ஸ்டா, வறுமைக்கு எகெயின்ஸ்டா, தரித்திரத்துக்கு எகெயின்ஸ்டா அந்த கன் எடுத்து நம்ம சுட முடியும். ஆனால் சுடணும்னா துணிச்சல் தேவை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்குள்ள விசுவாசம் இருக்குது, துணிச்சல் இருந்தால் தான் அது வேலை செய்யும். சொன்னீங்களா? அதை சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள விசுவாசம் இருக்குது, துணிச்சலாக இருந்தால் தான் அது விசுவாசம் வேலை செய்யும். இஃப் யூ வாண்ட் யுவர் ஃபெய்த் டு ஒர்க், யூ ஹேவ் டு ஆட் போல்ட்னஸ் டு இட். Faith has to be bold. Without faith being bold, faith is inactive. Faith வேலை செய்யாமலே இருக்குது. விசுவாசத்தில் நம்ம வேலை செய்ய கற்றுக்கணும். ஆதி அப்போஸ்தலர்கள் விசுவாசத்தில் வேலை செஞ்சாங்க. அப்போஸ்தலர் 4:13 நம்ம படிக்கிறோம், பேதுரு யோவானுடைய தைரியத்தை அந்த ஜனங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு சொன்னாங்களாம், இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகாதவனுங்க எப்படி இந்த மாதிரி தைரியமாகறானுங்க? ஜீசஸ் கூட இருந்தாங்கல்ல. ஏன் ஜீசஸ் பயங்கர தைரியசாலி. அட தேவகுமாரன், மனுஷகுமாரன் ஒரு பயங்கர தைரியமாக வேலை செஞ்சார். அவரை யாராலையுமே பிடிச்சு வைக்க முடியல பாருங்க, அந்த அளவுக்கு தைரியம் கொண்டவராக இருக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவே முன்னாடி போய் கேட்குறாரு, யாரை தேடி வந்திருக்கிறீங்கன்னு உடனே அந்த அரெஸ்ட் பண்ண வந்த ஜனங்க சொல்கிறாங்க, நசரேயனாகிய இயேசுவன. உடனே ஜீசஸ் சொல்கிற, அவர் இன்னைக்கு வரல, அவர் நாளைக்கு தான் வருவாருன்னு சொல்ல, அவரே முன்னாடி போய் சொல்றார், நானே, ஐ ஆம். ஹி வாஸ் போல்ட். யோவான் பேதுருவை பார்த்து ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்களே, இன்னும் தைரியமாக இருக்கிறாங்க பாருன்னு சொல்லி. அந்த தலைவர்கள் அவங்கள கூப்பிட்டு திட்டுறாங்க பார், திட்டி சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி இயேசுவின் நாமத்தில் பிரசங்கம் பண்ண வேண்டான்னு சொன்ன உடனே அப்போ பேதுரு சொல்கிறார், பாருங்க, தேவன் சொல்கிறாரு இயேசுடைய நாமத்தில் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லிட்டார், நீங்கள் என்னடானா பிரசங்கம் பண்ண வேணான்றீங்க, நீங்களே சொல்லுங்க, நான் தேவனுக்கு கீழ்ப்படியணுமா மனுஷனுக்கு கீழ்ப்படியணுமா அப்படின்னு பயங்கர தைரியமாக பேசுகிறாங்க. கூப்பிட்டு அவங்கள சவுக்கால் அடிச்சுவிட்டு அனுப்பிவிட்றாங்க. பாருங்கள், நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? சவுக்கால் அடி வாங்கினா வேறு ஏதாவது ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே அத்தை வீடோ மாமா வீடோ அங்கே போய் படுத்து கொஞ்ச நேரம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆப்பிள் மாதுளங்கான்னு சொல்லி சாப்பிட்டு உட்காந்துருப்போம் நம்ம. ஆனால் பேதுரு யோவான் அந்த சீஷர்கள் அப்படி இல்லை, சபைக்கு வந்து ஜெபம் பண்ணுறாங்க. யூ நோ வாட் தே ப்ரேட் ஃபார்? ஆக்ட்ஸ் 4 and verse number 29 says they prayed for boldness. அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே தைரியத்தை கொடுங்க, ஆண்டவரே எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க, தைரியமாக பிரசங்கம் பண்ணுற அந்த அபிலிட்டி எங்களுக்கு கொடுங்க. கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கை உயர்த்தி இந்த நேரத்தை சொல்லுங்க, லார்ட் கிவ் மீ போல்ட்னஸ் இன் 2025. பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு எதிர்த்து தைரியமாக ஜெபிக்கிற அந்த வரத்தை நான் பெற்றுக்கொள்கிற இயேசுவின் நாமத்தில். கிவ் மீ போல்ட்னஸ் ஃபார் மை ஃபேமிலி, போல்ட்னஸ் ஃபார் மை மினிஸ்ட்ரி. கர்த்தர் போல்ட்னஸை கொடுக்கணும்னு விருப்பப்படுறார். பாருங்கள் எப்படி போல்டாக செயல்படுறாங்க தேவனுடைய ஜனங்க. வேதத்தில் ஆபிரகாம் பற்றி நம்ம படிக்கிறோம்.
கர்த்தர் சொல்றாரு, நான் காட்டுற தேசத்துக்கு போ, நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். உடனே ஆபிரகாம் தைரியமா தன்னுடைய ஊரை விட்டு வெளியே வந்தார். எத்தனை பேர் அவரை பார்த்து சிரிச்சிருந்திருப்பாங்க, பரியாசம் பண்ணியிருப்பாங்க. தைரியம் அவருக்கு தேவைப்பட்டிருந்துச்சு. காலேபு யோசுவாவை பார்த்து சொல்றாரு, யோசுவா, அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். அந்த ராட்சசருங்க நிறைஞ்ச மலை இருக்குது பார், எப்ரோன்ன்ற மலை, அந்த மலை எனக்கு கொடுத்துரு அப்படின்றார். போல்ட்னஸ். கேலப் வாஸ் வெரி போல்ட். ஆயிரக்கணக்கான பேர் கிதியோனுக்கு எகெயின்ஸ்டா நிற்கிறாங்க, இஸ்ரவேலுக்கு எகெயின்ஸ்டா நிற்கிறாங்க. ராஜாவே இல்லாத காலத்தில், சேனை வீரர்கள் மிக மிக குறைவாக இருக்கிற காலத்தில், கிதியோனோட இருக்கிற 300 பேரை வச்சு கிதியோன் ஃபைட்டுக்கு போறார். ஏன்? தைரியத்தை கர்த்தர் பாராட்டுகிறார். 1000 பேர் சிம்சோனை கட்டி போட்டு கூட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஆனால் சிம்சோன் கீழே விழுந்து கிடக்கிற ஒரு கழுதையுடைய தாடை எலும்பு, அந்த எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டு போடுறார். He had boldness. எல்லாரும் ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிஞ்சாங்க. ஆனால் தாவீதுன்ற ஆடு மேய்க்கிற இளம் வாலிபன் வந்து நிற்கிறான். அவன் கோலியாத்தை சந்திக்கிறதுக்காக ஓடினான்னு நம்ம படிக்கிறோம். We see that he ran to meet Goliath. Why? Because he was bold. If you are bold, you will be a champion of faith for your generation. கவனிங்க, பல வம்சங்களாக, பல சந்ததிகளாக உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கலாம். நீங்கள் தான் அந்த பிரச்சனையை உடைச்சு உங்கள் குடும்பத்தை வேற லெவலில் கொண்டு போகிற நபராக கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் குடும்பம் வியாதியின் கட்டுக்கல்ல அடங்கி கிடக்கலாம். You be that David for your family. You be that Gideon for your family. Come on, you be that Zelophehad's daughter for your family. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் அந்த தாவீதாக, கிதியோனாக எழும்ப முடியும். You can be that chain breaker. You can be the one that changes the course of your generation. கர்த்தர் உங்களை பயன்படுத்தி மாபெரும் மாற்றங்களை கொண்டு வர சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஜிலோஃபிஹாடுடைய குமாரத்திகள்கிட்ட நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயம் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தைரியமாக ஜெபம் பண்ணா கர்த்தர் நம்மளை எழுதுறாரு பாரு, சாம்பியன் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறார். Hallelujah, a champion of faith. Come on, கை உயர்த்தி ஒரு 10 செகண்ட் ஜெபம் பண்ணலாமா எல்லாருமே? ஆண்டவரே, நான் தைரியமா ஜெபம் பண்ணுவேன். என்ன சுகமாக்குவீரோ இல்லையோ நான் ஜெபிக்க போறதில்ல. தரித்திரம் போகுமா இல்லையான்னு சந்தேகத்தில் ஜெபம் பண்ண போறதில்ல. வார்த்தையில பார்க்குற வாக்குத்தத்தங்களை மனதில் கொண்டு நான் தைரியமா ஜெபம் பண்ண போறேன். இந்த வருஷம் பதிலளிக்கப்பட்ட பிரார்த்தனைகள், answered prayers and divine success. கை உயர்த்தி சொல்லுங்க, I will pray bold prayers in Jesus name. I will pray bold prayers in Jesus name. எதை குறித்து நான் கவலைப்பட போறதில்ல. கைவர்த்தி சொல்லுங்க பாக்கலாம், என் சந்ததிக்கு மாற்றத்தை கொண்டு வர்றவன் நான் தான். என்னுடைய வம்சத்தில் நன்மையை கொண்டு வர்றவன் நான் தான். I'm going to pray bold prayers in the name of Jesus. When you pray bold prayers, number one, God makes you a champion. You become a champion of faith. Hallelujah. அடுத்தது என்ன நடக்குது பாருங்க, இந்த ஜிலோஃபிஹாடுடைய குமாரத்திகளுடைய ஸ்டோரியில். அப்புறம் இந்த 5 பேர் வந்து நின்றுட்டாங்க மோசே கிட்ட வந்து, அது எப்படி நீங்கள் அப்படி மாதிரி பண்ணலாம்? நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு மகன்கள் இல்லை, அதுக்கு நான் ஒரு பேர் ஒளிஞ்சு போயிடணுமா? கானானில் எங்களுக்கு காணியாச்சு நீங்கள் கொடுக்கணும். குமாரர்கள் இல்லைன்னா என்ன, குமாரத்திகளுக்கு கொடுங்க, எங்கள் அப்பா பேரை நாங்கள் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க இவங்க. சரி, அப்படின்னா அவங்களுக்கு பிறகு போகிற குமாரர்கள் அவங்க அப்பாவுடைய சந்ததியை கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு இவங்க ஒரு பெரிய ஒரு முறையீடை கொண்டு வர்றாங்க. கர்த்தர் அதை கனப்படுத்துறார். கனப்படுத்தி என்ன சொல்கிறாரு பாருங்க. ரெடியாக இருக்கீங்களா? அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இஃப் யூ ஆர் ரெடி டு ப்ரே போல்ட், சம்திங் அமேசிங் இஸ் கோனா ஹேப்பன். 5ஆம் வசனம் பாருங்க. மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். என்ன இந்த பொண்ணுங்க இந்த மாதிரி பேசுதுங்களே, எனக்கு தெரியல ஆன்சர் என்ன பண்ணுறதுன்னு ஆண்டவர்கிட்டே போயிடலாம். ஆண்டவர்கிட்டே வந்துட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, ஜிலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது என்ன எகத்தாளம் அப்படின்னு சொல்ல, ஜிலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு என்ன திமிரு அப்படி கூட சொல்லவார். அவருடைய பிரமாணத்துக்கு எகெயின்ஸ்டாவே ஜனங்க வர்ற மாதிரி தோணுதா இல்லையா? இப்போ இவங்களாம் துரோகிகளோ குற்றம் செய்கிறவர்கள் இல்லை, ஒரு முறையீடோட வர்றாங்க. they hear, they are pleading for a change. God did not ask them, how dare you want to change in my law, how dare you question my laws அப்படின்னு சொல்லல. என்ன அருமையான தேவன் பார்த்தீங்களா? he is pleased with our bold faith. சிலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். Hallelujah. God acknowledges their faith. Come on, பக்கத்துல ஒரு பார்த்து கேளுங்க, are you a daughter of faith ன்னு கேளுங்க பார்க்கலாம். are you a daughter of bold faith? are you a son of bold faith? Come on. அவர்கள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய, கவனிங்க, தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கவனிச்சிங்களா, அவங்க கேட்டதை கொடுத்தாரு. ஆமென்.
அவங்க என்ன கேட்டாங்களோ அது கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து கேட்டதுனால கர்த்தர் என்ன பண்றாருன்னு பாருங்க. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். Hallelujah. God did not just answer their prayer. God made a change in the law. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. God will bring a change when you can change the mode of your prayer, or when you can change the essence of your prayer, when you can make a bold claim and a bold prayer. நீங்க துணிச்சலா ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் பிரமாணங்களை மாற்றுவார். இயற்கையின் பிரமாணங்கள் உங்களுக்காக மாறும். இயேசுவின் நாமத்தில் டாக்டர் ரிப்போர்ட் உங்களுக்காக மாறும். இந்த எக்ஸ்பர்ட்ஸ் உடைய ஒப்பீனியன் உங்களுக்காக மாறும். இயேசுவின் நாமத்தில் உலகத்துடைய அடைக்கப்பட்ட வாசல் உங்களுக்காக மாறும். when you are a person of bold prayer, God will change things in your life. எழுதிங்க, இரண்டாவது ரகசியத்தை எழுதிங்க பார்க்கலாம். bold prayers bring miraculous changes. அற்புத விதமான மாற்றங்களை கொண்டு வரும். நம்ம நினைக்கலாம், நான் ஜெபம் பண்ணுறேன் பதர், தைரியமாக பெருசாக ஜெபம் பண்ணுறேன், பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார்னு ஜெபம் பண்ணுறேன், அதெல்லாம் நடக்குமா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் இந்த பேசேஜில் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சிலோப்பியாத்தின் குமாரத்திகளை போல நீ என்கிட்ட வந்து, ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு நீ தைரியமாக கேட்டேன்னா, உனக்காக நான் பிரமாணத்தையே மாற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறேன். அதை கூட திருத்தி எழுத, அதை மாற்றி எழுத நான் வல்லவராக இருக்கிறேன், நான் நோக்கமுள்ளவராக இருக்கிறேன். தேவன் என்றைக்குமே விசுவாசத்தை அவமானப்படுத்துகிற தேவன் இல்லை. இப்போ வேதத்தில் பல பேர் தைரியமாக அவருடைய சமூகத்தில் வந்து தைரியமான கோரிக்கைகளை வச்சுருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு 100க்கு அதிபதி வராரு பாருங்க. இந்த 100க்கு அதிபதி வந்து இயேசுகிட்ட கேட்குறாரு, என்னுடைய மகன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான், அவனுக்கு நீங்கள் சுகத்தை கொடுங்கன்ன உடனே ஜீசஸ் சொல்கிறாரு, சரி உன் வீட்டுக்கே வர்றேன், வந்து நான் ஜெபம் பண்ணுறேன். என்ன மாதிரி ஒரு வாய்ப்பு அது? ஆனால் அவர் வேறு மாதிரி யோசிக்கிறார். இந்த 100க்கு அதிபதி அவர் சொல்கிறாரு, நீங்கள் என் வீட்டுக்கெல்லாம் வந்துன்னு ஜஸ்ட்டு வார்த்தை சொல்லுங்க, அவன் வீட்டில் சுகமாயிடுவான். ஆச்சரியப்படுறார் ஜீசஸ். அவர் சொல்கிறார், இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேல்லே பார்த்ததில்லப்பா, போ உன் வார்த்தையின்படி ஆயிடுச்சு அப்படின்னு அனுப்பி விட்றாரு. ஜீசஸ் அவனை பார்த்து கேலி பண்ணவே இல்லை. ஓ உத்ரா பெரிய விசுவாசம் உண்டு, சும்மாரு பா 100க்கு அதிபதி ஓவரா பண்ணாத, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு திட்டல அவனை. See, faith is never too bold for God. You can never be too bold in faith. அவர் bold விசுவாசத்தை அங்கீகரிக்கிறார், வரவேற்கிறார். He wants you to be bold. Hallelujah. He wants you to be bold. அவர் மாற்றுவார் நமக்காக. ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுகிட்ட வந்து சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் தான் என் மேலே மனம் இறங்கணுன்ன உடனே அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, ஏம்மா பிள்ளைங்களுக்கு போடுற அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிங்களுக்கு போட்டுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு புறஜாதியை சேர்ந்த பெண்ணாக இருக்கிற கானானிய ஸ்திரீ, நான் என்னுடைய முதல் வருகை, என்னுடைய ஃபர்ஸ்ட் கமிங் பீப்புள் ஆஃப் இஸ்ரேலுக்கு அவங்க தான் பிள்ளைகள், அவங்களுக்கு போடுற ரொட்டி இந்த சுகம் ஹீலிங் அப்படின்ற பிரெட் எடுத்து நான் பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரெட் எடுத்து நான் நாய்க்குட்டிங்களுக்கு போட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு ஹீலிங் இஸ் த சில்ட்ரன்ஸ் பிரெட். இஃப் யூ ஆர் வாஷ்ட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ், தென் ஹீலிங் இஸ் யுவர் பிரெட் இன் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த சம்பவத்தில் அவர் சொல்கிறாரு, நான் இந்த என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிற ரொட்டி எடுத்து நான் நாய்க்குட்டிங்களுக்கு போடட்டுமா? இப்போ நாய்க்குட்டின்னு யாரை சொன்னார்? அந்த கானானிய அம்மாவை தான் சொல்லின்னு இருக்கிறாரு. அடடட, நம்மளாக இருந்தால் எந்திரிச்சு போயிட்டுருப்போம், நம்ம பாஸ்டர் இவர் நாயின்றாரு நாய்க்குட்டின்றாரு அப்படின்னு எந்திரிச்சு போயிருப்போம் கோச்சுக்கிட்டு. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா கரெக்டு தான்றாங்க, கரெக்டு தான், நாய்க்குட்டிக்கு ரொட்டி துண்டுங்க அது கிடைக்கும்ல, அந்த ரொட்டி துண்டு மாதிரி ஒன்று கொடுங்க, என் பொண்ணு அதில் சுகமாயிருவா. பார்த்த உடனே ஜீசஸ் சொல்கிறார், உன் விசுவாசம் பெரியது, போ உன் மகன் சுகமாயிட்டான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். God loves your bold faith. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சீஷர்களை காப்பாற்றும்படியாக தண்ணி மேலே நடந்து வர்றார். கடல் கொந்தளிக்குது, புயல் காற்றின் மத்தியில் அவங்களால படகை ஓட்டிட்டு செல்ல முடியல, நடு கடலில் சிக்கிட்டாங்க, நடு ராத்திரியில் சிக்கிட்டாங்க, புயல் நடுவில் சிக்கிட்டாங்க. ஜீசஸ் தண்ணி மேலே நடந்து வர்றாரு. நடந்து வந்து சொல்கிறார், பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நான் தான் அப்படின்றாரு. சொன்ன உடனே இந்த பேதுருன்றவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே நீங்களா இருந்தால் சொல்லுங்கள், நானும் தண்ணி மேலே நடந்து வரேன்னு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், பேதுரு தண்ணி மேலே நடந்து என்ன லாபம்? அவர் தண்ணி மேலே நடந்து யாரை காப்பாற்ற போகிறார்? அந்த இடத்துல இயேசு பேதுரு அந்த இடத்துல அவமானப்படுத்தி இருந்திருக்கலாம். டேய் சும்மா கண்ணா பின்னான்னு பேசுறது தான் இவன் வேலை, நடராத்திரியில் தண்ணி மேலே நடந்து எங்கே போகிற பேதுரு, நீ சைலண்டாக உட்காருன்னு சொல்லி திட்டாம ஜீசஸ் அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி சொல்கிறாரு, வான்றாரு. அட
என்ன நல்ல தேவன் பாருங்க. come on, he will never put you to shame. அவரை நம்பி வந்தீங்கன்னா, துணிச்சலான ஜெபத்தோட வந்தீங்கன்னா, அவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார், அவங்களை அவமானப்படுத்த மாட்டார், உங்களை கேவலப்படுத்த மாட்டார், உங்களை பரியாசம் பண்ண மாட்டார். ஏன்னா துணிச்சலான ஜெபத்தை தேவன் விருப்பப்படுகிறார். உங்களுக்காக பிரமாணங்களை மாற்றி அமைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க. பேதுரு, ஆண்டவரே நான் தண்ணி மேல நடந்து வரணும்னு உடனே எல்லா பிசிக்ஸ் லாஸை அவன் டிஃபீட் பண்ணி வேற லெவல்ல செயல்படும்படி கர்த்தர் ஏற்படுத்தினார். எப்படி பதற அவன் மூழ்காம நடந்தான் நமக்கு தெரியல பாருங்க, எப்படிதான் அது சாத்தியம்னு சொல்லி. பட் God changed the laws of nature in Peter's case. பிரமாணங்கள் மாறும், கர்த்தர் மாற்றுவார். டாக்டர் ரிப்போர்ட் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை வழக்கமாக நடக்கிற காரியங்களை கர்த்தர் வழக்கத்துக்கு மாறாக உங்களுக்காக திருப்ப வல்லவராக இருக்கிறார். when you are a person of bold prayer, it might seem like it's impossible, but God is an expert in doing impossible things. hallelujah. அவர் மாற்றி அமைப்பார். கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக மாற்றி அமைக்க வேண்டியதை மாற்றி அமைங்க ஆண்டவரே. change things in my favor. ஒருவேளை இன்னைக்கு தேசத்துடைய நீதி உங்களுக்கு முரண்பாடாக இருக்குதா, இல்லைனா உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையில அநேக தடைகள் இருக்குதா, டாக்டர்ஸ் உங்களை பார்த்து சொல்லிட்டாங்க இது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி, எக்ஸ்பர்ட் உங்களை பார்த்து சொல்லிட்டாங்க இது நடக்காதுன்னு சொல்லி, கர்த்தர் பிரமாணங்களை மாற்றி அமைக்கிற தேவன். துணிச்சலா ஜெபம் பண்றவங்களுக்கு பிரமாணங்களை மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். come on, give him a shout of praise. He deserves all the glory. amen. if you can believe, then God will change the laws for your sake. பிரமாணத்தை மாற்றி அமைச்சார். பேதுரு போலவே இன்னொருத்தர் அனுபவிச்சாரு கர்த்தருடைய பிரமாணம் மாற்றும் வல்லமையை. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். யோசுவான்ற தேவ மனிதன், விசுவாச வீரன், ஒரு யுத்தத்தின் மத்தியில் பார்க்குறாரு, இன்னும் சத்துருக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சாயங்காலம் ஆயிருமோ அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, வானத்தை பார்த்து கட்டளையிடுறாரு பாருங்க, சூரியனே நீ இங்கே நில்லு, கிபியோனுக்கு மேலே நில்லு அப்படின்றார். அவங்க நின்றுட்டு இருக்கிற இடம் கிபியோன் அப்படின்ற இடம். சந்திரனே நீ அயலான்கிட்டே இரு அப்படின்றாரு. ஒரு வேத வல்லுநர் டாக்டர் டேவிட் பாசன் சொல்கிறாரு, கிபியோனில் நின்று பார்த்தா சாயங்கால நேரம் ஆகும்போது சூரியனும் தெரியுமா சந்திரனும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குதான். அவர் சொல்கிறார், அவருடைய ஒரு டீச்சிங்கில் அவர் சொல்கிறார், பைபிள் கமெண்ட்ரியில். நல்லா கவனிங்க, என்ன தைரியம் பார்த்தீங்களா முதலாவது யோசுவாவுக்கு. ஆனால் யோசுவா எந்த ஸ்கூலுக்கு போனார் நம்மளுக்கு தெரியல. சூரியனே நீ இங்கே நில்லு அப்படின்றாரு, சந்திரனே நீ அங்கே நில்லு அப்படின்றாரு. கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு. அவனுக்கு என்ன தேவைன்னா பகல் நேரம் இன்னும் கொஞ்சம் கூடுமான மணி நேரங்கள் கிடைச்சா நல்லா இருக்கும்ன்றது அவனுடைய விருப்பம். கர்த்தர் அந்த விருப்பத்தை நிறைவேற்றிட்டார். ஆனால் இதை யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. சூரியனே நீ இங்கே நில்லு, சந்திரனே இங்கே நில்லுனா, சூரியன் ஏற்கனவே நின்று தானே இருக்குது ஒரே இடத்துல. சூரியன் நின்று தானே இருக்குது ஒரே இடத்துல, சந்திரனே நில்லுன்றது கூட வாஸ்தவம் தான். ஏன்னா அது சுற்றி நிறுதுன்னு வச்சுங்க, பூமியை சுற்றி. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்களேன், பகலுடைய மணி நேரம் அதிகமாகணும்னா பூமி சுற்றுறது நிப்பாட்டணுமா இல்லை சூரியனை நிப்பாட்டணுமா? பூமியுடைய சுற்றுறது தான் நிப்பாட்டணும். See, it's not the sun that has to be stopped, because it's not the sun that is going around the earth. It is the earth that is going around the sun, and it's the earth that is rotating on its own axis. So if the day has to stand still, if the day has to be elongated, then the rotation of the earth has to be stopped. அப்படினா நிப்பாட்டப்பட வேண்டியது சூரியன் இல்ல, நிப்பாட்டப்பட வேண்டியது பூமி, சுத்தி கொண்டிருக்கிற பூமி. புரிஞ்சிச்சுனா கை உயர்த்தி காமிங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. come on, right? what was Joshua praying? சூரியனே இங்கே நில்லு. சூரியன் ஒரு வேளை வாய்ந்தா சொல்லியிருந்துருக்கு யோசுவாவை பார்த்து, ஏன்பா ஃபஸ்ட்டு போய் சயின்ஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணு, நான் இங்கே தான் நின்றுக்கிறேன் பல வருஷமா, நிப்பாட்ட வேண்டியது பூமி தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் விஷயம் இதுதான், கர்த்தர் யோசுவாவுக்காக பூமியை நிப்பாட்டினார். என்ன அர்த்தத்தோட ஜெபிச்சானா அந்த அர்த்தத்தை கர்த்தர் நிறைவேற்றிட்டார். கர்த்தர் கிருபையானவர். ஹல்லேலூயா. come on, God made the earth still so that the day can be long. come on, கர்த்தர் போல்ட் பிரேயர்ஸை விருப்பப்படுகிறார், துணிச்சலான ஜபங்களை வரவேற்கிறார். God welcomes bold prayers. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டிக்கல் வெளியே வந்துச்சு பாருங்க, காலேஜ் சயின்ஸ் மேகசினில். அதில் ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குது பாருங்க. என்னன்னு தெரியுமா? scientists who calculated the age and the days and the years எல்லாமே, they say that one day was missing in the rotation and the revolution of the earth. ஒரு நாள் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்புறம் ஒரு நாள் மிஸ் ஆகுதுன்றத எப்படி அதை பிப்ளிக்கலாக எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, யோசுவாவுடைய காலத்தில் 23 மணி நேரங்கள் 20 நிமிஷம் அந்த இடத்துல நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்றாங்க. அப்படின்னா 24 hours were missing, ஆனால் 23 hours and 20 minutes
நம்மளுக்கு அந்த இடத்துல மிஸ் ஆகுறது நம்ம பார்க்க முடியுது அப்படின்றாங்க. வாட் அபவுட் another 40 minutes? ஏன்னா 24 hours மிஸ் ஆகுது. வாட் அபவுட் another 40 minutesனா, எசேக்கியா ராஜா ஒரு துணிச்சலான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு? கர்த்தர் என்ன வியாதியின் படுக்கையிலிருந்து சுகமாக்குறது உண்மையாக இருந்தால் 10 டிகிரி சூரியனை திருப்பி கொண்டு வரட்டும் அப்படின்னு உடனே என்ன ஆச்சு தெரியுமா? there goes another 40 minutes. ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். யோசுவா கேட்டதுனால 23 மணி நேரம் 20 நிமிஷமோ, எசேக்கியா ராஜா கேட்டதுனால 40 நிமிஷமோ கம்ப்ளீட்டா இந்த எர்த்துடைய ரொட்டேஷனல் சைக்கிள்ல மிஸ் ஆகுது. கர்த்தர் பிசிக்ஸ் லாஸ மாத்தினார் அவருடைய பிள்ளைகளுக்காக. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க. துணிச்சலா ஜெபம் பண்ணுங்க. நம்பர் 1, அந்த துணிச்சலான ஜெபம் என்ன பண்ணு தெரியுமா? உங்களை ஒரு விசுவாச வீரரா மாத்துது. சிலோப்பியாத்தின் குமாரத்திகள் போல கர்த்தர் உங்களையும் ரெக்கார்ட் பண்றார். விசுவாசத்தின் குமாரத்தி, விசுவாசத்தின் குமாரன்னு சொல்லி. ரெண்டாவதாக இதை நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். துணிச்சலான உங்க ஜெபங்கள் அற்புத விதமான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும்படி செய்யும். உங்க வாழ்க்கையில் அற்புத விதமான மாற்றங்கள் வேணும்னா கைவர்த்தி காமிங்க பார்க்கலாம். Pray bold prayers in Jesus name. சொல்லுங்க, வியாதியே இல்லாத சரீரம் என்னுடையது. பாரு, இதுதான் போல்டு. இதுதான் போல்டு பிரேயர். வியாதி எல்லாருக்கும் வர்றது தான், என்னை சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்றது போல்டு பிரேயர் இல்லை. அதுக்கு விசுவாசம் தேவையில்லை. வியாதியே இல்லாமல் என்னால் வாழ முடியும், நான் தீர்காயுசா வாழ முடியும்னு சொல்றது விசுவாசம், போல்டு ஃபெய்த். கடனே இல்லாமல் வாழ முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? யூ ஹாவ் டு பி போல்டு. God will honor your boldness. ஆமென். மூன்றாவது ரகசியம் பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஹல்லேலூயா, கம் ஆன். ஸோ இப்போ ஆண்டவர் அவங்க ஜெபத்தை கேட்டார், அவங்க கோரிக்கையை கேட்டு பிரமாணத்தையும் மாற்ற சொல்லிட்டார். இல்லைன்னா அதில் ஒரு அடிஷனை கொண்டு வர சொல்லிட்டார். ஒருத்தனுக்கு குமாரர்கள் இல்லாமல் மரித்து போயிட்டார்னா அவருடைய காணியாட்சி, அவருடைய நிலம் அவருடைய குமாரத்திகளுக்கு கொடுங்க. குமாரத்தியும் இல்லாத பட்சத்தில் தான் அந்த மனிதனுடைய சகோதரர்களுக்கு அந்த காணியாட்சி போகணும். குமாரர்கள் இல்லாத பட்சத்தில் குமாரத்திகளுக்கு போகணும்னு சொல்லிட்டார். இப்போ இதில் பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் வாங்க 36ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்ன ஆகும்? 36. யோசேப்பின் குமாரனுடைய வம்சத்தாரில் மனாசையின் குமாரனாகிய மாக்கீருக்கு பிறந்த கிலியாத்தின் வம்ச பிதாக்களான தலைவர் சேர்ந்து மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களில் தலைவராகிய பிரபுக்களுக்கு முன்பாக வந்து அவர்களை நோக்கி, சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டாரே, அன்றியும் எங்கள் சகோதரனாகிய சிலோப்பியாத். அதே கேஸ் கண்டினியூ ஆகுது. இப்போ எல்டர்ஸ் எல்லாம் அதில் இருக்கிற ஒரு சிக்கலை கொண்டு வர்றாங்க. ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி சிலோப்பியாதுடைய குமாரத்திகளுக்கு சிலோப்பியாத்துடைய காணியாட்சியை கொடுத்தோன்னு வச்சுங்களேன். அப்போ அவர் சொல்கிறாங்க, குமாரத்திகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனுக்கு கர்த்தராலே கட்டளையிடப்பட்டதே. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கொடுத்துருங்கன்னு சொல்லி. இப்படி இருக்க இவர்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய வேறொரு கோத்திரத்தின் புத்திரருக்கு மனைவிகளானால் அந்த குமாரத்திகளுடைய சுதந்திரம் எங்கள் பிதாக்களுடைய சுதந்திரத்திலிருந்து நீங்கி அவர்கள் உட்படுகிற கோத்திரத்தின் சுதந்திரத்தோடே சேர்ந்து போகும். இப்படி எங்கள் சுதந்திரத்துக்கு சீட்டினால் விழுந்த பங்கில் இராமல் அற்று போகுமே. நியாயமான ஒரு கோரிக்கை தானே. இப்போ என்ன கேட்குறாங்க? ஐயா, சிலோப்பியாத்தின் குமாரத்திகள் கொடுத்துடலாம், ஆனால் இவங்க வேற கோத்திரத்து ஜனங்களை திருமணம் பண்ணிக்கிட்டா அப்போ எங்க யோசேப்பின் கோத்திரத்துக்கு வர வேண்டிய காணியாட்சி வேற கோத்திரத்துக்கு போயிருமா இல்லையா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்னா கைவர்த்தி காமிங்க. சாட் பாக்ஸில் எஸ்ன்னு போடுங்க. இப்போ கர்த்தர் இந்த போல்டு பிரேயரை வரவே இருக்கிறாரு. அவங்க போல்டு பிரேயர் பண்ணது மட்டும் இல்லை, இவங்க போல்டு பிரேயருக்கு வர்றாங்க. இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? கம் ஆன், ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? லெட்ஸ் கோ டு வெர்ஸ் நம்பர் 4. இஸ்ரவேல் புத்திரருக்கு யூபிலி வருஷம் வந்தாலும் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் உட்பட்டு போன கோத்திரத்தின் சுதந்திரத்தோடே சேர்ந்து போகும். இப்படி எங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலிருந்து அது நீங்கி போகுமே என்றார்கள். அப்பொழுது மோசே கர்த்தருடைய கட்டளையின்படி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, யோசேப்பு புத்திரரின் கோத்திரத்தார் சொல்லுகிறது சரியே. அப்ரிஷியேட் பண்றாரு அவங்க போல்டு பிரேயரை. திட்டல அவங்கள, எனக்கு வேற வேலை இல்லை, இந்த சிலோப்பியாத் பத்தி மட்டும் பேசி என்ன தொல்லை கொடுக்குறீங்கப்பா அப்படின்னு சொல்லாம அவர் வரவேற்று சொல்றாரு. நல்லா கவனிங்க. கர்த்தர் சிலோப்பியாத்தின் குமாரத்திகளை குறித்த காரியத்தில் கட்டளையிடுகிறதாவது, அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம். ஓகே, you get married to who you wish to get married to. ஆனாலும் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டும். இப்படி செஞ்சா என்ன ஆகும்? இப்படியே இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்துக்கு போகாதிருக்கும். ஓகே, எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சது? ரைட்? Did you understand? So God told them, if a man does not have sons, let his land inheritance go to his daughters, but on one condition, the daughters must get married only to whom they wish in their
own father's tribe. That way the inheritance stays within the tribe. All right? இப்போ இதனால என்ன பிரதர் பலன்? இதை ஏன் கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு? இப்போ உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை காமிச்சு இந்த டீச்சிங் ஒரு முடிவு கொண்டு வரலாம்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். பட் how many of you are enjoying the teaching already? Yes? So what's the first point? When you pray bold prayers, God makes you a champion. All right? Number 2, when you pray bold prayers, God brings miraculous changes in your life. மூன்றாவதாக, I want to show you something amazing. Are you ready? வாங்க எல்லாரும் Matthew chapter 1 verse number 16 வாங்க. இதுல பாருங்க, நல்லா கவனிங்க. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இந்த இடத்துல யோசேப்புடைய அப்பா பேர் என்னன்னு கொடுத்திருக்குது? யாக்கோபு. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. வாட்ஸ் த நேம் ஆஃப் ஜோசப்ஸ் டாட் ஃபாதர்? ஜேக்கப். ஞாபகம் வச்சுப்பீங்களா? இப்போ வாங்க எல்லாருமே லூக் சாப்டர் 3க்கு வாங்க, verse number 23க்கு வாங்க. இங்க இன்னொரு ஜீனியாலஜியை நமக்கு சுவிசேஷகன் எழுதி வச்சிருக்கிறார். லூக் 3 and verse number 23. இதுல பாருங்க என்ன போட்டிருக்குதுன்னு சொல்லி. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். ஸ்டாப், this is different. மத்தேயு 1 அதிகாரம் 16 வசனத்தின் பிரகாரம் இயேசுடைய வளர்ப்பு தகப்பனான யோசேப்பின் தகப்பனார் யாரு? Come on, answer me. Yes, Jacob. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஆனால் லூக் சாப்டர் 3 verse 23ல என்ன பார்க்குறோம்? நம்ம இயேசு கிறிஸ்துவை வளர்த்த அந்த வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்புடைய தகப்பனார் யாருன்னு குறிப்பிடப்பட்டிருக்குது? ஏலின் குறிப்பிடப்பட்டிருக்குது. எப்படி பிரதர் இந்த டிஸ்கிரிப்பன்சி? சீமிங்லி எப்படி இதை நம்ம ஹார்மனைஸ் பண்ணுறது? பைபிளில் எரர்ஸ் இருக்குதா? ஐயோ இல்லை, அவசரப்படாதீங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாரும் என்ன பாருங்க, கவனிங்க, லேட்டராக இதை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க. மேத்யூ சாப்டர் 1ல கொடுத்திருக்கிற ஜீனியாலஜி ஜோசப்புடைய ஜீனியாலஜி, ஜீசஸுடைய வளர்ப்பு தகப்பனான யோசேப்பின் வம்ச வரலாறு. ஓகே, நல்லா கவனிங்க. ஆனால் லூக் சாப்டர் 3ல கொடுக்கப்பட்டிருக்கிற வம்ச வரலாறு யோசேப்புடையது இல்லை, அது மரியாளுடைய வம்ச வரலாறு. ஞாபகம் வச்சுங்க. ஆனா ஏன் யோசேப்புடைய தகப்பன் ஏலின் கொடுத்திருக்கு தெரியுமா? ஹேலின்ற ஒரு மரியாளின் தகப்பன். நீங்க இந்த வம்ச வரலாறு செக் பண்ணினா உங்களுக்கு தெரியும். தாவீதுடைய குமாரன் சாலமோனுடைய வழியாக வந்த குடும்பத்தின் சேர்ந்தவர் தான் யோசேப்பு. தாவீதுடைய குமாரன் நாத்தான் அப்படின்ற இன்னொரு குமாரன் வழியாக வந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் மரியாள். ஸோ டேவிட்ஸ் லைன்ல இருந்து சாலமோனுடைய வம்சாவளியில் வந்தவர் யோசேப்பு. நாத்தான் அப்படின்ற இன்னொரு குமாரனுடைய வம்சாவளியில் வந்தவங்க தான் மரியாள். நல்லா கவனிங்க. லூக் 3 மரியாளுடைய வம்ச வரலாறு, மேத்யூ 1 யோசேப்புடைய வம்ச வரலாறு. மேத்யூ 1ல யாக்கோபு யாரு? யோசேப்புடைய தகப்பனார். லூக் 3ல ஹேலி யாரு? மரியாளுடைய தகப்பனார். ஆனா ஏன் பிரதர் அப்ப யோசேப்பின் தகப்பனார்னு கொடுத்திருக்குது? ஏன் தெரியுமா? ஜிலோப்பியாதின் குமாரத்திகள் நிமித்தம். ஜிலோப்பியாதின் குமாரத்திகள் என்ன சொன்னாங்க? எங்க அப்பாவுக்கு குமாரர்கள் இல்லாததுனால எங்க கணவர்கள், நல்லா கவனிங்க, எங்களுடைய கணவர் எங்க அப்பாவுடைய வளர்ப்பு பிள்ளையாக மாறுவாங்க. அதனால எங்க கணவருக்கும் எனக்கும் பிறக்கிற குழந்தை எங்க அப்பாவுடைய பேரை கண்டினியூ பண்ண போறாங்க. இப்ப என்ன நடந்துச்சு? நிஜமா பாத்தீங்கன்னா யோசேப்பு உடைய தகப்பன் யாக்கோபு. ஆனா மரியாளை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால, நல்லா கவனிங்க, இப்ப யோசேப்பு யாருடைய வளர்ப்பு மகனாக மாறுகிறார்? மரியாளுடைய தகப்பனான. நல்லா கவனிங்க, திஸ் இஸ் ஆல் கனெக்டட் டு கிரைஸ்ட். நல்லா கவனிங்க. இப்ப யோசேப்பு மரியாளுடைய தகப்பனுடைய பேரை தொடர்வதற்காக சமர்ப்பணம் பண்ணுகிறார். யார் நிமித்தம் இது நடக்குது? ஜெலோப்பியாதின் குமாரத்திகளுடைய துணிச்சலான கோரிக்கையின் நிமித்தம். புரிஞ்சுக்கிட்டவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Come on. Now, what is the significance of this? You know what the significance? ஜிலோப்பியாதின் குமாரத்திகளுடைய விசுவாச கோரிக்கை நிமித்தம் நடந்த மிகப்பெரிய பலன் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் 2 வகையில தாவீதின் குமாரன் எனப்படுகிறார். யோசேப்புடைய வம்ச வரலாறுலையும் அவர் தாவீதின் குமாரன் தான். மரியாள் வழியாகவும் அவர் தாவீதின் குமாரனாக he has a double claim to the throne of his father. எல்லாம் எழுதிங்க பார்க்கலாம். Jesus now has a double claim to the throne of his father David. அவர்தான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தாவீதின் குமாரன், ராஜாதி ராஜா, அவர்களுடைய மேசியான்னு சொல்லி ஒரு டபுள் ப்ரூஃபை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஜிலோப்பியாத்தின் குமார்த்திகள் கொண்டு வந்த விசுவாச மாற்றத்து நிமித்தம், பிரமாண மாற்றத்து நிமித்தம் என்ன நடந்துச்சு? குமாரன் இல்லாத ஹேலி
மரியாதை மட்டும் பெற்றெடுத்தார் இல்லையா? குமாரன் இல்லாத ஏலிக்கு யோசேப்பு மூலமாக ஒரு வம்சம் கண்டினியூ ஆகுது. யார் அது? இயேசு கிறிஸ்துவானவர். அப்போ நாத்தான் வழியாக இயேசு கிறிஸ்துவுக்கு வம்ச வரலாறை கண்டுபிடிக்க முடியும். சாலமன் வழியாகவோ இயேசு கிறிஸ்துவுக்கு வம்ச வழியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ சிலோப்பியாத்தின் குமாரத்திகளுடைய விசுவாச பிரயாசத்தின் நிமித்தம், துணிச்சலான ஜெபத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து தாவீதின் சிங்காசனத்துக்கு டபுள் கிளைமை கொண்டு வர்றாரு. கர்த்தர் கிறிஸ்துவின் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழியை வகுத்து கொடுக்கும்படி இந்த போல்ட்னஸ் வேலை செஞ்சிருச்சு. ரைட் திஸ் டவுன், ரைட் திஸ் டவுன், ரைட் திஸ் டவுன். போல்ட் பிரேயர்ஸ் இம்பாக்ட் ஜெனரேஷன்ஸ் டு கம். வரப்போற சந்ததிகள் பாதிக்கப்படுது உங்களுடைய துணிச்சலான ஜெபத்தின் நிமித்தம். ஹல்லேலூயா. 2025ல கர்த்தருடைய தயவையும் மாபெரும் நன்மைகளை நம்ம அனுபவிக்கிறதுக்கான மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா? போல்டு பிரேயர்ஸ். துணிச்சலா ஜெபிக்கிறது. துணிச்சலா நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் மாபெரும் மாற்றங்களை கொண்டு வருவார். நம்பர் 1, ஆண்டவர் நம்மளை விசுவாச வீரர்களாக எழுதுகிறார். நம்பர் 2, என்ன நடக்குது? அற்புத விதமான மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். இயற்கையின் பிரமாணம், தேசத்தின் பிரமாணம், மெடிக்கல் பிரமாணம், அத்தனை பிரமாணங்களையும் மாற்றி அமைக்க விசுவாசம் வல்லமையுடையதாக இருக்குது. Faith is above the law. And number 3, write this down. Bold prayers will impact generations to come. எத்தனை பேர் சந்ததியா உங்க விசுவாசத்தினால நீங்க ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க? அப்போ இந்த சந்ததியில இப்ப நீங்க உயிரோடு இருக்கும்போது துணிச்சலான ஜெபத்தை ஏறெடுங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கிறார். போல்டு பிரேயர்ஸ், போல்டு பிரேயர்ஸ், போல்டு பிரேயர்ஸ் வரும்போது I remember the story of this young girl called Jamie. ஒரு தோட்டத்தில் வளர்ந்துருக்கிற இந்த அருமையான பிள்ளை. அவங்களுக்கு நிறைய மாடுகள் இருக்குது, ஆடுகள், பெரிய தோட்டம், துறவு. This is an agricultural family, okay? They have farmlands. இந்த 7 வயசு ஜேமி ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட சொல்லிச்சான், அப்பா மாடு கன்று போட போகுது. The cow was pregnant, okay? It was to deliver the next few days. ஆனால் கண்ணுக்குட்டி போட்டாலே அவங்க வீட்டில் வந்து வேறவங்களுக்கு கொடுத்துருவாங்களாம். ஏன்னா இனி நம்ம மாடுகள் வளர்க்க போகிறதில்ல, இந்த மாடுகள் போதும் அப்படின்னு. ஆனால் இந்த டைம் இந்த 7 வயசு சிறு பிள்ளையான ஜேமி ரொம்பவே அதிகமாக கேட்டுகிட்டே இருந்தாலாம் பாருங்க அப்பாவை பார்த்து. இல்லை, இந்த கண்ணுக்குட்டி எனக்கு வேணும், இந்த கண்ணுக்குட்டி நம்மளே வளர்க்கலாம். டோன்ட் கிவ் அவே திஸ் கேஃப், டோன்ட் கிவ் அவே திஸ் கேஃப். இன்னும் பறக்கல, கொடுத்துட வேண்டாம். 2 வாரமாக அவங்க அப்பாவை போட்டு ஒரே தொல்லை கொடுத்து ஃபைனலாக அவங்க அப்பா சொன்னாராம், பாரு ஜேமி, ஒருவேளை இந்த கன்றுக்குட்டி முழுசா கருப்பா பிறந்தா மட்டும்தான் இதை நீ வச்சுக்கணும்னு சொல்லி நான் உனக்கு அனுமதி கொடுப்பேன். இல்லைனா வேற எல்லா மாடுகளும் காளையை போல ப்ரௌனாகவும் ஸ்பாட்டடாகவும் இருந்துச்சுன்னா இந்த கண்ணுக்குட்டியை நம்ம வழக்க பிரகாரம் நம்ம கொடுத்துட போறோம்னு சொன்னாங்களாம். இப்போ நமக்கு தெரியுது, ஜென்ரலாகவே நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா அந்த கன்று கருப்பா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற காளையும் மாடுகளும் பசு மாடுகளும் ப்ரௌனா இருக்குது, இல்லைனா ஸ்பாட்டடா இருக்குது. அப்ப பிறக்க போற குட்டியும் என்னவா பிறக்க வாய்ப்பு இருக்குது? ப்ரௌனாவோ ஸ்பாட்டடா தான் பிறக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா அவங்க அப்பா சொன்னாராம் பாருங்க தந்திரமா, கருப்பா பிறந்தா மட்டும் இந்த கன்று நீ வச்சுக்கலாம் அப்படின்ட்டாராம். ஆனா ஜேமி, she didn't know any better. 7 வயசு சிறுமி ஜெபிக்க ஆரம்பிச்சாலாம் கர்த்தர். ஒவ்வொரு நாள், ஆண்டவரே இந்த கன்று கருப்பா தான் பிறக்கணும், பிளாக்கா தான் பிறக்கணும். அது மட்டும் இல்லை, இது பிறந்துட்ட பிறகு ஒரு சந்தேகம் கூட யாருக்கும் வரக்கூடாது, இது ஜேமிக்கு தான் சொந்தம்னு நீங்க தெளிவுபடுத்தி விட்டுருங்க அப்படின்னு. பியாண்ட் எனி டவுட் எல்லாருக்கும் தெரிய வரணும் இது ஜேமிக்கு சொந்தம், இப்படி தான் பிறக்கணும்னு 2 வாரமா ஜெபிச்சாலாம் பாருங்க இந்த சிறுமி. 2 வாரங்களுக்கு அப்புறம் நல்லா கவனிங்க, ஆஃப்டர் a couple of weeks the calf was born. எல்லாருடைய ஆச்சரியத்துக்கு நல்லா கவனிங்க, பிரவுன் காளை மாடுகளும் பிரவுன் ஸ்பாட்டட் பசு மாடுகளும் இருக்கிற தோட்டத்தில் இந்த கன்றுக்குட்டி கருப்பா சாலிட் பிளாக், நல்லா கவனிங்க, சாலிட் பிளாக்கா பறந்துச்சான். அது மட்டும் இல்லை, ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த மாட்டுடைய நெத்தியில between the eyes there was a white J, as if God had stamped on the forehead of the calf that it belongs to Jamie. Can you see that? That is little Jamie and that is the calf. Black-ஆ பிறந்தது மட்டும் இல்ல, அதுடைய நெத்தியில ஜேன்ற மார்க்கை நீங்க பார்க்க முடியுது பாருங்க. கர்த்தர் வானத்துல இருந்து
அச்சடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இது ஜேமிக்கு சொந்தம், இது யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். God loves bold prayers and in 2025 why don't you pray bold prayers? Come on, let's all lift up our hands and say, Lord, என் தொழிலுக்காக நான் போல்டா ஜெபிக்கிறேன், என் குடும்பத்துக்காக நான் போல்டா ஜெபிக்கிறேன், என்னுடைய ஆரோக்கியத்துக்காக நான் போல்டா ஜெபிக்கிறேன், என் நன்மைக்காக நான் போல்டா ஜெபிக்கிறேன், என் அற்புதத்துக்காக நான் போல்டா ஜெபிக்கிறேன். சொல்லுங்க bold prayers, bold prayers. துணிச்சலான ஜெபம், துணிச்சலான ஜெபம். கைவெத்தி சொல்லுங்க, வியாதி இல்லாம நான் வாழ போறேன், கடன் இல்லாம நான் வாழ போறேன், பலவீனம் இல்லாம வாழ போறேன். என் பிள்ளைகள் உங்களை சேவிக்கிற பிள்ளைகளா இருக்க போறாங்க, என் பிள்ளைகள் அற்புத அதிசயங்களை செய்யறவங்களா இருக்க போறாங்க, என் பிள்ளைகள் உலகமெங்கும் பிரசங்கிக்கிறவர்களா மாற போறாங்க, என் பிசினஸ் உலகத்தையே தொடும். கைவெத்தி சொல்லுங்க, என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், என் சந்ததியில ஒருத்தனும் அழிஞ்சு போக மாட்டான், என் குடும்பத்துல ஒருத்தனும் நாசமடைய மாட்டான், அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட போறாங்க. கை உயர்த்தி துணிச்சலான ஜெபத்தை ஏறெடுங்க. Come on, start praying bold prayers right now. O rabashara dekelia bratania manamanduna rekema shanderiana rabalanduna ribalando riabadira bakora bandana. Hallelujah, hallelujah, hallelujah. Come on, get into the spirit of bold faith. Get into that spirit of bold faith and say, oh, நான் இன்னி சின்ன சின்னதாலாம் கேட்க போறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமா கேட்க போறதில்ல. என் கர்த்தர் பெரியவர், அவருக்கு பெரிய உள்ளம், எனக்காக தாராளமா ரத்தத்தை சிந்தின என் தேவன் எனக்கு நன்மையை செய்வார். அவர் எனக்காக வானங்களை திறந்து என் ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கார். கர்த்தர் சொல்றாரு, ask of me the nations. சங்கீதம் 2ல சொல்றாரு, தேசங்களை கேளு நான் உனக்கு தரேன்னு சொல்லி. ஓ, கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கடன் இல்லாத வாழ்க்கை என்னுடையது, வியாதி இல்லாத சரீரம் என்னுடையது, ஓ பலவீனம் இல்லாத குடும்பம் என்னுடையது. என்னுடைய தேசத்துல கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் சாட்சியாக எழுப்புவாராக. ஓ, let my children and I become signs and wonders in the land. ஓ ரபா ஷாக்ரா தேகேரியா துராந்தனா. கைவெத்தி கொண்ட அந்நிய பாஷைகளை நன்றி செலுத்தலாமா எல்லாருமே? ரியாமா ஷரரா பலதுரா பெகாலியாந்துனா ரேகேமோ ஷேப்ரலாந்து ரியாமானா மாந்துனா. ஹalleluya, hallelujah, hallelujah. கம்யூனியனுக்கு ஆயத்தமாகுங்க, கம்யூனியனுக்கு ஆயத்தமாகுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஓ ரெஷரபோகே, ஓ ரிஷகரே பாலரபாந்தே. நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீங்க நம்பினீங்கன்னா நடக்கும். நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறவே நீ மாறுமே, நிறவே நீர் வேண்டுமே, நிறவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறவே நீர் மாறுமே, நிறவே நீர் வேண்டுமே, நிறவே நீர் போதுமே, ஆவியானவரே. இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்து சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன், இயேசுவின் காயங்களால் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். வியாதிக்கும் பலவீனத்துக்கும் என் சரீரத்தில் இடம் இல்லை. வியாதி இல்லாத சரீரம் என்னுடையது, தீர்காயுஸ் என்னுடையது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை உங்களுக்காக. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துங்க, சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமானா இருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினால நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினால இந்த வருஷம் எனக்கு ஆன்சர்ட் பிரேயர்ஸின் வருஷம், டிவைன் சக்சஸ் உடைய வருஷம். என் குடும்பத்தில், என் பொருளாதாரத்தில், என் தொழிலில், பை த பிளட் ஆஃப் ஜீசஸ். பெற்றுக்கொள்ளுங்க ரத்தத்தை உங்களுக்காக. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். எல்லாரும் சொல்லுங்க, இந்த வருஷம் ஆன்சர்ட் பிரேயர்ஸ், டிவைன் சக்சஸ். இயேசுவின் நாமத்தில் எனக்கும், என் குடும்பத்துக்கும், என் பிசினஸுக்கும், என் வாழ்க்கைக்கும், என் பிள்ளைகளுக்கும், என்னுடைய ஊழியத்துக்கும் இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே, இன்னைக்கு எங்களோட பேசுனதுக்காக நன்றி, எங்களை பலப்படுத்துனதுக்காக நன்றி, துணிச்சலான ஜெபத்தின் வல்லமை எங்களை வெளிப்படுத்தினதுக்காக நன்றி. ஆசீர்வதிச்சு நன்மையால் நிரப்புங்க, கிருபைகளால் இடைக்கட்டுங்க ஆண்டவரே. வைத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய தயவுகளை ஏற்படுத்துங்க, பிரசன்னம் வெளிப்படட்டும். ஆவியானவர் அற்புதங்களை செய்யுங்க, நன்மைகளால் நிரப்பி பலப்படுத்துங்க. ஆண்டு உண்மை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க, ஹோலி ஸ்பிரிட் நன்மையால் நிரப்புங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க.
பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால இந்த வருஷத்தை உங்க நாமத்தின் மகிமைக்காக பிரதிஷ்டை செய்கிறோம். ஊழியம் வளரட்டும், உங்க பத்தின அறிவு வளரட்டும். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி பெனடிக்ஷனை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் தங்கியிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். Pray bold prayers in 2025.